நம்ம சேலம் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சேலம் மாவட்டத்தில எத்தனையோ முதலமைச்சர்கள் சேலம் மாவட்டத்திலருந்து வெளில போயிருக்காங்க. நீங்க கேட்கலாம், "எப்பா எடப்பாடி பழனிசாமி மட்டும் தானே போயிருக்கிறாரு, வேற யாரோ போயிருக்கிறாங்கன்னு" சொல்லிட்டு. உண்மையாலுமே கருணாநிதி, எம்ஜிஆர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சேலத்தில மாடர்ன் தியேட்டர்ல வேலை செஞ்சு, இங்கிருந்து வளர்ந்து போனவங்க தான். ஸோ, ஒரு தாய் வீடு மாரி தான் சேலம் மாவட்டம் அப்படிங்கிறது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே. அப்படி இருக்கும் பொழுது, தேர்தல்ல தமிழக அளவுல இல்ல, இந்திய அளவிலேயே இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல்கள்லயுமே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, அதுவும் நம்ம சேலம் மாவட்டத்த சேர்ந்தவர் தான். யாருப்பா அவரு? அப்படி ஒருத்தர் இருக்கிறாரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா இருக்கிறாரு. தேர்தல் மன்னன். ஓகேங்களா? அதாவது எலக்ஷன் கிங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவ கூட தோல்வி அடையாம தொடர்ந்து ஜெயிச்சு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் கிங்கு கிடையாது. ஒரு தடவ கூட தோத்து போனதில்ல. தொடர்ந்து 7 முறைக்கு மேல தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை அப்படியே உறுப்பினரா இருந்த கருணாநிதி வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் மன்னன் கிடையாது. சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்துக்குட்பட்ட குஞ்சாண்டியூர் கிராமத்த சேர்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் மன்னன். கிட்டத்தட்ட 1988 எம்ஜிஆர்கள் அவர்கள் இறந்த காலகட்டத்தில இருந்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட தேர்தல்ல கலந்துகிட்ட அத்தன தேர்தல்லயுமே நாமினேஷன் பண்ணி சொற்ப வாக்குகள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, சுயேட்சை வேட்பாளர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, மனம் தளராத ஒரு மனிதர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம குஞ்சாண்டியூர சேர்ந்த நபர் தான். கிட்டத்தட்ட தமிழகமே அவர திரும்பி பாக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நம்ம கதையில கூட கேள்விப்பட்டது இல்லையே! இப்படி கூட மனுஷங்க இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்கிற மாரி தான் இருக்குது அவருடைய ஆட்டிட்யூட் எல்லாமே. நம்ப தோத்து போயிருவோம்னு தெரிஞ்சுமே கூட, எலக்ஷனுக்கு ஒரு பணம் கட்டி, டெபாசிட் பண்ணி, அதுக்கான ஒரு இத வாங்கி வச்சிருக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அவருடைய ஒரு வாய்ப்ப வந்து நம்ப பாராட்டணும். அவரோட முயற்சிய பாராட்டணும். இப்படி இருக்கக்கூடிய அவர பார்த்து இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து ஒரு மதிப்புடைய மனிதரா அவர கவனிக்கல. திராவிட கட்சிகள் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழர்கள மதிப்புடைய மனிதர்களா மதிக்கவே மாட்டாய்ங்க. ஓகேங்களா? அவைங்கள பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவனால நம்மளுக்கு என்ன காரியம் ஆவணும்? இப்ப சிஆர்ஐ ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எப்படி உள்ள எடுத்தாலும் அப்படியே டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் டோட்டலா ஸ்கேன் பண்ணி உள்ள பிரச்சனைய கண்டுபிடிக்குது. அந்த மாரி இந்த திராவிட கட்சிகள சேர்ந்த அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நபர்கள் போன உடனே அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. இவனால நம்ம 1 வருஷம் கழிச்சு இந்த பையன் இருக்குது. 2 வருஷம் கழிச்சு இந்த பையன் இருக்குது. இவன வச்சு நம்ம அந்த காரியத்த பண்ணிக்கலாம். இவன வச்சு அந்த மலைய வெட்டலாம். இவன வச்சு அந்த மண்ண அள்ளலாம். இவன வச்சு ஆத்து நீர எடுத்து விக்கலாம். இவன வச்சு அந்த காட்ட அழிக்கலாம். இவன வச்சு ரியல் எஸ்டேட் பண்ணலாம். இவன வச்சு சாராயம் விக்கலாம். இவன வச்சு சாராயம் ஆல அ நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லாட்டரி சீட் எழுதலாம். பிளாக்ல சரக்கு ஓட்டலாம். இவன வச்சு பாரு குத்தகைக்கு எடுக்கலாம். இவன வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்படியே மைண்ட் அப்படியே அனலைஸ் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு, இவர மாரி தேர்தல் மன்னன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நபரா தெரிய மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பீப்பிள தான் நினைப்பாங்க. ஆனா, தமிழகத்துல இல்ல, இந்தியாவிலேயே மிகப்பெரிய பேரும் புகழும் மிக்க ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ப சேலம் மாவட்டம், மேட்டூர் வட்டத்துக்குட்பட்ட குஞ்சாண்டியூர் கிராமத்த சேர்ந்த அந்த ஒரு நபர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் கிங் அப்படின்னு சொல்றதுக்கு, இப்படி காலர தூக்கி விடுறதுக்கு தகுதியுடைய ஒரே நபர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழக அரசியல் வரலாறுல தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அவர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் கிங். உண்மையான தேர்தல் கிங் அப்படிங்கிறவரு அவர் மட்டும் தான்.